நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உவாசகர் கிருஷ்ணாராவ். இப்போது உங்களுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, 6, 8, 12 கூடியவன் திசை வந்தால் யோகம் தருமா? கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வந்துடுது. ஐயா, எனக்கு 6 கூடியவன் தசை வந்துச்சு, என்ன ஆகுமோ? ரோகம் கடன் எல்லாம் வந்துடுமா? 8 கூடியவன் தசை உயிருக்கு ஆபத்து வந்துடுமா? 12 கூடியவன் தசை விரயங்கள் ஆகிடுமா? இப்படி தான் பயங்கள் கொடுக்குது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 6, 8, 12 கூடியவன் திசை வந்தாலும் பெருத்த யோகத்தை சிலருக்கு கொடுக்குது. சரி, எப்படி கொடுக்குது பார்ப்போம். அதாவது இப்போ சாதாரணமாக லக்னம், மீன லக்னம்னு வைங்க. இந்த லக்னாதிபதி 10ல் குரு, கேந்திராதிபதி கேந்திரத்தில். சரி, அதே லக்னத்துக்கு 12 கூடியவன், அதுதான் பாயிண்ட்டு. 6, 8, 12 லக்னத்துக்கு 12 கூடியவன். இந்த 12 கூடியவன் சனி அதே குருவோடு சேர்ந்தான் தானா. அப்போ என்ன ஆகுதுன்னா, பெரிய யோகத்தை கொடுக்குது. நல்லா அருமையாக இருந்தார். எப்படின்னா, அவர் 12 கூடியவன் இங்கே 10ல் உட்காந்து குருவோடு சேர்ந்து நல்ல பிரமாதமாக வாழ்க்கை கொடுத்தது. இப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, 6, 8, 12 கூடியவன் அது யோகம் கொடுக்குமா? குருவோடு சேர்ந்து இருக்குது. இப்போது கண்டிப்பாக யோகம் கொடுக்கும் லக்னாதிபதியோடு. அதே போல் இன்னொன்று எப்படின்னா, உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லக்னம்னு வைங்க. இந்த லக்னத்துக்கு இந்த 8 கூடியவன் 6ல் சூரியன், 6ல் சூரியன். அந்த சூரியனோட யார் சேர்ந்தாங்க அப்படின்னா, இந்த 6 கூடியவன் பாக்யாதிபதி புதன் சேர்ந்தான். சேர்ந்ததுனால இதே இந்த சூரிய தசை யோகத்தை கொடுத்தது. அவரும் பிரமாதமாக தான் வந்தார். காரணம் என்னன்னா, அதாவது ஒரு 6, 8, 12 கூடியவன் திசை வரும் சமயம் அந்த 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12லேயே இருந்தாலும் அவனோடு 2 கூடியவனோ பாக்யாதிபதியோ பஞ்சமாதிபதியோ லாபாதிபதியோ ஜீவனாதிபதியோ சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக யோகத்தை கொடுப்பான். எப்படி? இந்த லக்னத்துக்கு 9 கூடியவன் 6ல் 8 கூடியவனோட சேர்ந்து தான் உட்கார்ந்தான். பிரமாதமாக தான் இருக்கிறார் அவரும். என்ன சொல்ல வரேன்னா, 6, 8, 12 தசை வந்துச்சு, என்ன ஆகுமோ பயப்படாதீங்க. இந்த 6, 8, 12 கூடியவன் தசை எப்படி வந்தால் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த லக்னம் வைங்க. இந்த லக்னத்துக்கு 8 கூடியவன் இந்த செவ்வாய், அது என்ன ஆயிருக்குன்னா, இந்த 8 கூடியவன் பாக்கியத்தில் உட்கார்ந்தாலும் அவன் எப்போவுமே 6, 8, 12 கூடியவன் அவன் எங்கே உட்கார்ந்தாலும் அவனோடு ராகுவோ கேதுவோ உட்கார்ந்ததுனா தான் பிரச்சனை. மற்றபடி பிரச்சனை வராது, கேரண்டியாக சொல்லலாம். இப்போது அதே மாதிரி இந்த லக்னம் ரிஷப லக்னம்னு வைங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி தசை வந்தப்போ அவர் ஒன்றுமே பண்ணல, நான் பார்த்துட்டேன். புதன் தசை வந்தப்போ அதே லக்னத்துக்கு 6 கூடியவன் தசை வந்தது. அந்த 6 கூடியவன் தசை சுக்கிரன் இந்த இடத்துல வந்து உட்காந்து அந்த லக்னத்துக்கு 8 கூடிய குருவோடு சேர்ந்து இருந்தான். சுக்கிர தசை பிச்சுன்னு பிரமாதமாக வந்துட்டார். ஆமாம், அதுதான் பாயிண்ட்டே நான் சொல்லுவேன். இந்த 6, 8, 12 கூடியவன் தசை வந்தாலும் அவனோடு 8 கூடியவன் அதே 8 கூடியவன் சேர்ந்தாலும், இல்லைன்னா லாபாதிபதி முக்கியமாக அவன் சேர்ந்தா பெரிய யோகத்தை கொடுக்கும். 6 கூடியவன் தசை 8 கூடியவன் தசை 12 கூடியவன் தசை பயப்படாதீங்க. அவங்க எங்கே இருந்தாலும் அந்த கிரகத்தோட 2 கூடியவன் 5 கூடியவன் 9 கூடியவன் 10 கூடியவன் 11 கூடியவன் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும். கேரண்டியாக நான் சொல்லுவேன். கவலையே படாதீங்க. என்ன ஒன்றுனா, 6, 8, 12 கூடியவன் தசை வரப்போ அவனோடு ராகு கேது சேரக்கூடாது. சேர்ந்தாதான் பிரச்சனையே. இப்படியே இல்லை அப்படியே இல்லை, பெரட்டி அவனை ஒரு வழி பண்ணிட்டு போயிடும். மற்றபடி 2, 5, 9, 10
11 கூடியவன் அவங்களோடு சேர்ந்திருந்தா, 6 8 12 கூடியவன் தசையோடு சேர்ந்திருந்தால் யோகத்தை கொடுப்பான், கவலையே இல்லை. அது மட்டுமல்ல, வெறும் 6 8 12 கூடியவன் தசை ஐயா. சரி, எப்படி பார்ப்போம். இப்போ இந்த லக்னம்னு வைங்க, இது லக்னம். இந்த லக்னத்துக்கு இப்போது இந்த 8 கூடியவன் தசை சனி, ரைட்டு. இந்த 8 கூடியவன் தசை வந்துச்சுப்பா, எப்படி இருப்பான்? பிரச்சனை பண்ணுமா? பண்ணாது. எப்படி? நான் லக்னத்துக்கு 2 கூடியவன், 5 கூடியவன், 9 கூடியவன், 10 11 கூடியவன் சாரத்தில் இருந்தால், இந்த சனி இங்கே இருந்தாலும் வாரி கொடுக்கும் அவனுக்கு. ஆமாம், அந்த 6 8 12 கூடியவன் தசை வரட்டும், எங்கே வேணாலும் உட்காரட்டும். அவன் இந்த 2 5 9 10 11 கூடியவன் சாரத்தில் உட்காந்தா பிரமாதமாக பண்ணிட்டு போ. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன் எல்லாருக்குமே, ஒரு ஜாதகம் சாரம் வைத்து தான் வேலை செய்யுமே தவிர மற்றபடி ஆதிபத்தியம் வச்சு ஒரு காலம் வேலை செய்யாது. ஆமாம், ரொம்ப பேருக்கு இது தெரியல. என்ன சொல்கிறாங்க, 9 கூடியவன் தசை ஓஹோன்னு வருவியா, 10 கூடியவன் தசை ஜீவனம் பிச்சுக்கிட்டு போவோம், 5 கூடியவன் தசை எதிர்பார்ப்பணும். அதெல்லாம் சும்மா. சாரம் சரியில்லை, 9 கூடியவன் பாக்கியாதிபதி தசை இருக்கட்டும். அதாவது இதே சனி 9 கூடியவன் தசை வந்தது வைங்க, அந்த 9 கூடியவன் தசை வந்தால் ஓஹோன்னு வந்தது. சொல்லவே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆமாம், அந்த ஆதிபத்தியம் அவன் வீடை வச்சே சொல்லக்கூடாது. அந்த சனி எவன் சாரம் வாங்கிறதுன்னு பாருங்க. அவன் 6 8 12 கூடியவன் சாரம் வாங்கியிருந்தால் இவன் தெருவில் எத்து நிற்க வைப்பான். நான் சேலஞ்சாக பண்ணுவேன். சனி தசை சனியை போல் கொடுக்குறவங்க இல்லை, வாரி கொடுக்கும். ஆனால் அவன் நல்ல சாரத்தில் இருக்கணும். அதாவது பாத்திரம் சரியில்லைன்னா பால் காய்ச்ச முடியாது, பால் கெட்டு தான் போகும். அதே போல் உங்களுக்கு 6 8 12 கூடியவன் தசையோ இல்லை, இது பிரச்சனையும் சொல்கிறேன், லக்னத்துக்கு பாக்யாதிபதி தசையோ பஞ்சமாதிபதி தசையோ 10 கூடியவன் தசையோ வந்தாலும் சாரும் சரியில்லை என்றால் ஒரு காலம் வேலை செய்யாது. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா, 6 8 12 கூடிய தசை வந்துச்சு, என்ன செய்யுமோ பயப்படாதீங்க. என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஜாதகம் நான் பார்த்துட்டேன். அதாவது அவருடைய லக்னம் வந்து இது தனுசு. இந்த தனுசு லக்னத்துக்கு அவருக்கு சுக்கிரன் 6 கூடியவன் தசை வந்தாச்சு. அதே சுக்கிரன் சிம்மத்தில் போய் உட்காந்தது. சுக்கிரன் பாக்கியத்தில் என்ன சொன்னாங்க சிலர், உன் பாக்கியெல்லாம் அவுட்டியா, 6ல் வந்தது கடன் தொல்லை தொந்தரவு கோர்ட்டு கேஸு எல்லாம் வரும்னாங்க. அடித்து சொன்னேன் ஒரே வார்த்தை, கவலையே படாத. அவங்களுக்கு தெரிஞ்சே சொன்னாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயினாரு. பாக்கியத்தில் உட்காந்தது 6 கூடியவன் என்ன செய்வான், அவன் உட்காந்த சாரம் அது பாருன்னு என்ன சாருன்னா, அந்த சாரம் உனக்கு தனாதிபதி சாரத்தில் போய் உட்காந்தான். ஆமாம், தனத்தை வாரி கொடுத்தது. ஆமாம், ஏன் சொல்ல வரேன்னா, 2 கூடியவன் 5 கூடியவன் 9 கூடியவன் 10 கூடியவன் 11 கூடியவன் சாரம் வாங்கி அந்த 6 8 12 கூடியவன் எங்கே இருந்தாலும் அவன் பிரமாதமாக வேலை செஞ்சுட்டு போவான். இந்த ஜாதகம் மட்டுமில்லை, நான் இன்னொரு ஜாதகமாக பார்த்தேன். அது பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் ஆச்சு. எப்படின்னா, இந்த லக்னம் அவருக்கு கன்னி லக்னம். இந்த லக்னத்துக்கு 8 கூடியவன் தசை வந்துச்சு. அவருக்கு பயந்துட்டார். ஐயா, எனக்கு ஏதாவது உயிருக்கு தொல்லை வருமா, கெண்டை வருமா, பிரச்சனை வருமா, படுக்கையாடுவேனா, செவ்வாய் எதிர்பார மாரகம், எதிர்பார ஆக்சிடென்ட் இதெல்லாம் கொடுக்குமா, ஒரு காலம் கொடுக்காதியான்னு. ஆமாம், 8 கூடியவன் தசை சார்னது. ஆமாம், இருக்கட்டும். அவன் உட்காந்த சாரம் பாரியா, அதை பார்த்துட்டு சொல்லு. அவன் உட்காந்த சாரம் இந்த செவ்வாய் அவன் எங்கே உட்காந்தான்னா, அவன் உட்காந்தது அவனுடைய வீட்டிலேயே தான் உட்காந்தான். 8 கூடியவன் எங்கே 3லேயே தான் உட்காந்தான். வெற்றி பொல்கிஸ்தானான்னு வாங்க, அதை தான் உட்காந்தான். எந்த சாரம் வாங்கினான்னு தெரியுமா, அவன் வாங்கினது இந்த சாரம் சுக்கிரன் சாரம், பாக்யாதிபதி சாரம் வாங்கினான். ஆமாம், பாக்யாதிபதி சாரம் வாங்கின உடனே இந்த செவ்வாய், அதாவது கார் வாங்குறதே விற்கிறது, பிரமாதம் லக்ஸரி லைஃப்பில் வந்துட்டார் அவர். கண்ணால் பார்த்தேன் அவர் ஜாதகமாக. நான் சொன்னேன் முதல்ல அவர் நம்பலை, ஏன்னா 8 கூடியவன் தசை 10வது கூட சேர்த்து
அது வேற குறை. என்ன குறை? 3ல் உட்காந்துட்டானே சார், என்ன செய்யும் தெரியலையே, பயந்துக்கிட்டு இருந்தார். கவலையே படாத, 9 குடியவன் சாதத்தில் உட்காந்துட்டான், கண்டிப்பாக அவன் செஞ்சுட்டு போவான். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இப்போவும் சொல்கிறேன், சிலர் வந்து தப்பு பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, எடுத்த உடனே லக்னாதிபதி தசை ஓஹோன்னு இருப்பேன், 2 குடியவன் தசை ஓஹோன்னு ஒன்றும் கொடுக்காது. அவன் உட்கார சாரம் சரி இல்லைன்னா தலைக்கையாக பண்ணி மலை மேலேருந்து உருட்டி அடிவாரத்தில் தான் விடும். சாரம்தான் முக்கியம், வேறு எதுவுமே பேசாது. இப்போ சில ஜோசியருங்க என்னென்னமோ சொல்லின்னு வராங்க, யாரையும் நான் குறை சொல்லலை, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது சொல்லின்னு போகலாம். ஆனால் பழைய நூல் எல்லாத்தையும் நீங்கள் பிரட்டி பாருங்க. ஒருத்தர் அந்த காலத்தில் அந்த ஞானிங்க, ரிஷிங்க, பெரிய வித்வானுங்க எல்லாம் சொன்னதே சாரம்தான். அந்த சாரம் இல்லாமல் ஒரு காலம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, 6, 8, 12 குடியவன் தசை வந்தாலும் பயப்படாதீங்க. சாரம் பாருங்க, 2, 5, 9, 10, 11 சாரம் வாங்கி அவன் எங்கே வேணாலும் உட்காரட்டும், பெருத்த யோகத்தை கொடுக்கும். அமக்கலமாக அருமையாக வண்டி வாகனத்தோட சொந்த வீடு, அதாவது நல்ல கேஷ் பணம் வசதியோடு வாழ்க்கை பேரும் புகழோடு இருப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன்.